ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட்ஸா. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நம்ம வழக்கம் போல வீக்கெண்ட் அப்போ நெக்ஸ்ட் வீக்கெண்ட் நாளைக்கான மார்க்கெட் மண்டேக்கான மார்க்கெட்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரைடே அன்னைக்கு என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம், ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குரூஷியல் பாயிண்ட் நான் வந்துட்டு இங்கே இருக்கிற இந்த ஒரு பஞ்ச் ஆஃப் ஆர்டர் பாக்ஸை சொல்லுவேன். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் இஃப் இன்கேஸ் மார்க்கெட்ஸ் இந்த ஜோன்ஸை தாண்டி கீழே வந்தாங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அன்டில் ஆர் அன்லெஸ் நான் வந்துட்டு ஒரு பை சைடை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஜோன்ஸோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 23,027 ஸ்டார்ட் ஆகிற இந்த கோஆர்டினேட்ஸ் 22,950 கிட்ட எண்ட் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 பாயிண்ட் ஜோன்ஸ் இது. ஸோ ஒன்ஸ் இது கீழே வந்துச்சுன்னா டவுன் சைடும், இதுக்கு மேலே போகிறப்ப நம்ம வந்துட்டு ஒரு பை சைடும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸில் நான் வந்துட்டு ஃப்ரைடே அன்னைக்கு கொடுத்துருந்த க்ரூஷியல் ஏரியாஸ் வந்துட்டு இங்கே இருக்கிற இந்த ஒரு சரியான ஆர்டர் பாக்ஸை கொடுத்துருப்பேன். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இதுக்கு கீழே வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அன்டில் ஆர் அன்லெஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு பை சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம லாஸ்ட் வீடியோஸில் கொடுத்துருந்த அப்டேட்ஸாக இருந்திருக்கும். அதுபடி நீங்கள் ட்ரேட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா டெஃபினெட்லி இந்த லோஸ் பிரேக் ஆகிற டைமில் உங்களால் ட்ரேட்ஸ் எடுத்துருக்க முடியும். அகைன் இந்த லோஸ் நீங்கள் டார்கெட் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினெட்லி உங்களால் ப்ராஃபிட்டபிளாக இருந்திருக்க முடியும். அகைன் மார்க்கெட்ஸ் திருப்பி மேலே வரப்பையும் இங்கேருந்து வந்துட்டு உங்களால் ஒரு சின்ன ப்ராஃபிட்ஸை மேக் பண்ணியிருக்க முடியும். பட் இதை நம்ம கணக்கு எடுத்துக்க முடியாது. இந்த ஏரியாஸில் உங்களால் வந்துட்டு ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராஃபிட்ஸை ஜென்ரேட் பண்ணியிருக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் குரூப்பில் நம்ம என்ன அப்டேட்ஸ் ஃப்ரைடே அன்னைக்கு கொடுத்துருந்தோம்னா 23,000 நிஃப்டியோட க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன். ஸோ 23,000ங்கிறது எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸில் சொல்லியிருப்பேன். எக்ஸாக்ட்லி டு பி ப்ரிசைஸ் இந்த ஏரியாஸை சொல்லியிருப்பேன். எதுக்காக இந்த ஏரியாஸ்னா இந்த ஹோல் ஆர்டர் பிளாக்கோட மீன் த்ரெஷோல்ட் இங்கே தான் இருந்துச்சு. ஸோ தட் அதனால தான் அந்த பாயிண்ட்ஸை சொல்லியிருக்கேன். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம தேர்ஸ்டே அன்னைக்கு போட்டு இந்த வீடியோஸ் வச்சு நீங்கள் ஃப்ரைடே ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களால் ப்ராஃபிட்டபிளாக இருந்துக்க முடியும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி மட்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் பட் ஸ்டில் உங்களால் இன்னும் ப்ராஃபிட்டபிளாக வர முடியலாம், இந்த கிளாஸஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸஸில் 45 days ஒரே செஷனில் நீங்களும் நானும் மட்டும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்ஸ்ல எப்படி ட்ரேட்ஸ் எடுக்கிறது அண்ட் நான் எப்படி ட்ரேட்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்ல போறேன். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களை யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான கான்டாக்ட் நம்பர் இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தரா நாளைக்கான மார்க்கெட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட்ஸ்குள்ள மூவ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். லெட்ஸ் கோ ஃபார் 4 hour டைம் ஃப்ரேம். ஸோ 4 hour டைம் ஃப்ரேமில் வி கேன் கிளியர்லி சி அன் எக்ஸ்பான்ஷன் அண்ட் அகைன் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு ப்ரீவியஸ்லி ஃபார்ம் ஆன ஒரு சிங்குலாரிட்டி லிக்விடிட்டி பாயிண்ட்னு பார்க்குறப்ப இந்த ஏரியாஸில் இருக்கு. ஸோ இந்த லிக்விடிட்டி பாயிண்ட்லேருந்து அகைன் இங்கே இருக்கிற ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட்ல வந்துட்டு மார்க்கெட் ஸ்வீப் ஆயிருக்கு. ஸோ ஸ்வீப் ஆனதுக்கப்புறம் அதுக்கு அகெயின்ஸ்டான ஒரு மூமெண்டம் ஒரு மார்க்கெட் செக்டர் ஷிஃப்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எக்ஸாக்ட்லி ஒரு மார்க்கெட் செக்டர் ஷிஃப்ட்டும் கூட ஃபார்ம் ஆகியிருக்கு. டு பி ப்ரிசைஸ் இதுவே நம்ம ஒரு மார்க்கெட் செக்டர் ஷிஃப்டாக எடுத்துக்கலாம். பட் அகைன் கீழே லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகாதனால நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது வந்துட்டு ஒரு மார்க்கெட் செக்டர் ஷிஃப்ட். அகைன் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இப்போ டவுன் சைடில் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நான் எதை குரூஷியல் பாயிண்டாக கன்சிடர் பண்ணுவேன்னா நான் இந்த லோஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு இந்த லோஸ் கட் ஆச்சுன்னா மட்டும்தான் நான் டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன். அன்டில் ஆர் அன்லெஸ் நான் வந்துட்டு பை சைடில் இருக்க போகிறேன். அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் ஒரு குரூஷியலான சப்போர்ட் பாயிண்ட் எதா இருக்குன்னா இங்க இருக்கிற ஒரு எஃப்இஜி பாயிண்டா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் இந்த ஏரியாஸ்ல வி ஹேவ் அ பிரேக்கர் பிளாக், 2 பிரேக்கர் பிளாக் இருக்கு, ஒரு இன்வர்ஷன் எஃப்இஜி இருக்கு பிளஸ் ஒரு எஃப்இஜி இருக்கு. ஸோ இது எல்லாத்தோட கன்வர்ஷனா இந்த ஏரியாஸ்ல வந்துட்டு கன்வர்ஜ் ஆயிருக்கு. ஸோ கன்வர்ஷன்ல கன்வர்ஜ் ஆயிருக்கு. ஸோ அகைன் மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸ் கிட்ட வரப்ப வி மைட் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட்மெண்ட். ஸோ இதோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப கோஆர்டினேட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 22,815 அண்ட் எண்ட்ஸ் அட் 22,851. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 30 பாயிண்ட் பக்கம் தான் இருக்கு. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸ்க்கு வந்துச்சுன்னா வி மைட் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மட்டம் அன்டில் ஆர் அன்லெஸ், அதாவது இந்த லோஸ் பிரேக் ஆகாத வரைக்கும் நான் வந்துட்டு ஒரு அப் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்படி இருக்கிறப்ப இதுதான் என்னுடைய நாளைக்கான மார்க்கெட்ல குரூஷியல் சப்போர்ட் பாயிண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஏரியாஸை மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட்ல இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகி இந்த லோஸை பிரேக் பண்றப்ப நீங்க செல் சைடு போகலாம். ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் இங்கே இருந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு லோவர் டைம் ஃப்ரேம்ல லைக் ஒரு 1 minute இல்ல வந்துட்டு ஒரு 3 minutesலயோ ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் வைக்கிறப்ப நீங்க வந்துட்டு பை சைடுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்சோ ஒரு கேப் அப்போ ஒரு கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன ப்ரோ பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் நம்ம டெலிகிராம் குரூப் இருக்கு. ஸோ டெலிகிராம் குரூப்ல நாளைக்கு காலையில ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி
மேக் அ மெசேஜ் ஆன் தட். ஸோ இஃப் இன் கேஸ் உங்களை யாராச்சும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோ. ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்குள்ளே மூவ் பண்ணலாம். ஐ மீன் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ளே மூவ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட 15 minute சார்ஜ். ஸோ பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போய்க்கலாம். லெட்ஸ் கோ ஃபார் ஹவர்லி சார்ட். ஸோ ஹவர்லி சார்ட்டில் போகிறப்ப நமக்கு ப்ரீவியஸ்லி இருந்த லிக்விடிட்டி இதுதான். ஸோ இந்த ஏரியாஸை ஸ்வீப் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கைண்ட் ஆஃப் ஸ்வீப். ஸோ எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்வீப் பண்ணியிருக்கு. பட் இங்கே என்ன பிரச்சனைனா, பேங்க் நிஃப்டியில் ஒரு பிரச்சனை என்னன்னா, மார்க்கெட்ஸில் கீழே ஒரு அன்ஃபில்டான கேப் இருக்கு. ஸோ வி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி நம்ம ஃபில்லான ரீஜியன் எடுத்துட்டோம்னா இந்த ஏரியாஸ்லேருந்து இந்த ஏரியாஸ் வரைக்கும் ஒரு அன்ஃபில்டான கேப்ஸ் இருக்கு. ஸோ க்ளோசிங் பாயிண்ட் கூட இங்கே தான். ஸோ தட் இது ஃபுல்லாகவே ஒரு அன்ஃபில்டான கேப் தான். வேற நிஃப்டியில் அந்த அன்ஃபில்டு கேப் என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப வி கேன் கிளியர்லி சி இந்த அன்ஃபில்டு கேப் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸாக்ட்லி இதுதான் அன்ஃபில்டு கேப்னு நினைக்கிறேன். 27th of Jan, எக்ஸாக்ட்லி இதுதான் அன்ஃபில்டு கேப்பு. ஸோ இந்த அன்ஃபில்டு கேப்பை நிஃப்டி வந்துட்டு கிளியர்லி க்ளோஸ் பண்ணியிருக்கு. பட் வேறஸ் நமக்கு வந்துட்டு பேங்க் நிஃப்டி கிளியர்லி க்ளோஸ் பண்ணலை. ஸோ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்னு பார்க்குறப்ப பேங்க் நிஃப்டி கொஞ்சம் புல்லிஷாக இருக்கு. பட் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு வரப்ப கேப்பை எந்த அளவுக்கு மார்க்கெட்ஸ் வந்துட்டு திருப்பி ரீமெர்ச் பண்ண ட்ரை பண்ணுதோ அதை வச்சு தான் அந்த மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்ல முடியும். பேங்க் நிஃப்டி ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அன்டில் இப்போ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த லிக்விட்ஸை கிராப் பண்ணிட்டு அகைன் கீழே வந்தாங்கன்னா இந்த ஏரியாஸ் கிட்ட சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது பர்சனலி. ஸோ தட் பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட்ஸ் எந்த மாதிரி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பட் என்னுடைய குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு நாளைக்கான மார்க்கெட் கேட்டீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஆப்வியஸ்லி இந்த லோஸ் தான், விச் நம்ம நிஃப்டிக்கு சொன்னது தான். அண்ட் அகைன் நம்ம நிஃப்டியில் சொன்ன எல்லா விஷயமும் பேங்க் நிஃப்டியில் நடந்திருக்கு. விச் இந்த ஏரியாஸில் வி ஹாவ் அ மார்க்கெட் செக்டர் ஷிஃப்ட். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்துட்டு ஒரு மார்க்கெட் செக்டர் ஷிஃப்ட். ஒரு நிமிஷம் ரெட் உங்களுக்கு விசிபிளாக இருக்கான்னு தெரியல. லெட்ஸ் கோ ஃபார் ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் செக்டர் ஷிஃப்டாகவும் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு அகைன் மார்க்கெட்ஸ் வந்துட்டு கீழே வந்துச்சுன்னா நமக்கு எங்கே சப்போர்ட் எடுக்கலான்னு பார்க்குறப்ப இந்த ஹோல் ரீஜியனே நான் வந்துட்டு என்னுடைய சப்போர்ட் ஏரியாவை தான் நான் பார்ப்பேன். ஸோ இந்த கோஆர்டினேட்ஸ் மட்டும் நாளைக்கான மார்க்கெட்டில் ரொம்ப குரூஷியலாக வாட்ச் பண்ணுங்க. 48,938 48,720 வரைக்கும் இருக்கு. ஸோ கொஞ்சம் பெரிய ஜோன்ஸ் தான். ஆல்மோஸ்ட் நான் ஒரு 300 பாயிண்ட் ஜோன்ஸ் கொடுத்துருக்கேன். நான் யூஸ்வலி இவ்வளோ பெருசு கொடுக்க மாட்டேன். பட் அகைன் நமக்கு கீழே 2-3 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இஃப் இன்கேஸ் இங்கேருந்து கீழே வந்து இந்த ஜோன்ஸ் கிட்ட சப்போர்ட் எடுக்கலாம். சப்போர்ட் இதையும் பிரேக் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லோஸை பிரேக் பண்ணி இந்த கேப்பை வந்துட்டு ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபில் பண்ணுறதுக்கோ இல்லை டச் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால் நாளைக்கான மார்க்கெட்டில் கான்ட்ரரியாக தான் கொடுத்துருக்கேன். நிஃப்டிக்கு வந்துட்டு கைண்ட் ஆஃப் புல்லிஷ் ஷோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். பேங்க் நிஃப்டிக்கு கொஞ்சம் கைண்ட் ஆஃப் பேரிஷ்னு ஷோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். கான்ட்ரடிக்ஷன் தான் எனக்கே புரியுது. பட் அகைன் நான் சொல்லியிருந்தேன் அந்த க்ரூஷியல் பாயிண்ட்ஸ் வந்துட்டு மேபி ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். அண்ட் அகைன் நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நிறைய பேர் டெலிகிராம் குரூப்ல நான் வந்துட்டு இந்த க்ரூஷியல் பாயிண்ட்ஸ் கொடுக்கறத பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி தெரியுது. பட் என்ன கேட்டிங்கன்னா அது வந்துட்டு ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கான பர்பஸ் கிடையாது. அது அந்த 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 லைன் நான் எதுக்காக கொடுக்குறேன்னா சிம்பிளி நான் அதை வந்துட்டு எப்படி பார்ப்பேன்னா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டாக பார்ப்பேன். ஒன்ஸ் அதுக்கு மேலே இருக்கிறப்ப எனக்கு அது புல்லிஷ்னஸ் மாதிரியும் அதுக்கு கீழே இருக்கிறப்ப எனக்கு அது ஒரு பேரிஷ்னஸ் மாதிரியுமான ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்காக நான் அதை பார்ப்பேன். லைக் பிவோட்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும்ல பேசிக்கலி. ஸோ அந்த இண்டிகேட்டர் என்ன வேலை பண்ணுதோ அதை நான் என்னோட அறிவு கட்டின மாதிரி நான் அதை டிகோட் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி அதை செட் பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் நான் அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுப்பேன்னு கேட்டிங்கன்னா நான் எடுக்க மாட்டேன். ஸோ நான் உங்களுக்கும் என்ன சொல்றேன்னா இதை பேஸ் பண்ணி ட்ரேட்ஸ் எடுக்காதீங்க. அது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சுட்டு உங்களோட மாடலை அது கூட இன்கார்பரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நானும் அதான் பண்ணிட்டு இருக்கேன் பேசிக்கலி. எனக்கு அது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு மேலே என்னோட பர்சனல் மாடல் இருக்கா, அந்த பர்சனல் மாடலை நான் அதுக்கு மேலே இன்கார்பரேட் பண்றேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க. அது பெட்டரா இருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் இதுக்கு மேலே கட் ஆயிடுச்சுங்கிறதுக்காக நீங்க வந்துட்டு ஒரு பை சைடோ இல்லை செல் சைடோ எடுக்கிறது அது எண்ட் ஆஃப் த டே அது கொஞ்சம் ரிஸ்கியான பர்பஸஸ். நீங்க பண்ணாம இருக்கிறது பெட்டர். பட் ஸ்டில் நீங்க என்ன பண்ணுமோ நீங்க தான் பண்ண போறீங்க. பட் நான் என்னுடைய இது மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் பேசிக்கலி. ஸோ அதனால டெலிகிராம் குரூப்ல கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை யூடியூப்ல கொடுக்கறதா இருக்கட்டும் இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கோங்க. உங்களோட ட்ரேட் ஐடியாஸை இதை பேஸ் பண்ணி பில்ட் பண்ண வேண்டாம். பிகாஸ் நானே இதை பேஸ் பண்ணி பில்ட் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த இடத்துல ஐ ஹேவ் சர்டன் மாடல்ஸ். அந்த மாடல்ஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதுக்குள்ள நான் போவேன். ஸோ இப்படி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். மேபி அந்த மாடல்ஸ்ல ஒரு சில கிளிம்ஸை மேபி நான் வந்துட்டு இனிமேட்டு சாட்டர்டேஸ் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அந்த வீடியோஸை நான் டெஃபினெட்லி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து சாட்டர்டே கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதில் நிறைய இன்சைட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறேன். திஸ் இஸ் கரண் சேவிங் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.